We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match, and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோவில் ஆன்லைன் கேமிங் அதுக்கப்புறம் இ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ரெண்டு முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் புதுசாக ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக முதலாவதாக பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக லோக்சபாவில் யூனியன் கவர்மெண்ட் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த ஆன்லைன் கேமிங் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் கான்டெஸ்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், கேஷ் லிமிட், டைம் லிமிட் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். லாஸ்ட் இயர் தான் யூனியன் கவர்மெண்ட் ஆன்லைன் கேமிங் லா கொண்டு வந்து இந்த கேஷ் கான்டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி அவங்களுடைய ரூல்ஸில் இது மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கான பதில் பார்த்தோம்னா May 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தோம்னா ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்றதுக்கும் பேன் பண்றதுக்கும் முழு அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநிலமா பீகார் கவர்மெண்ட் ஆன்லைன் கேம் சம்பந்தமா ரூல்ஸை வந்து ரீசெண்டாக டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருந்தாங்களோ அதே தான் அவங்களும் எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஆன்லைன் கேம்ஸை பேன் பண்ணுறதா முடிவு எடுத்திருந்தாங்க. இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் ஆகட்டும் பீகார் கவர்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டாவது மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் கேம்ஸை அவங்களுடைய ஸ்டேட்டில் ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், லாட்ரியை அவங்களுடைய ஸ்டேட்டில் லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் கேம்ஸை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரூல்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேம்ஸை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதால ட்ரீம் 11 கேஷ் கான்டெஸ்ட் தமிழ்நாட்டில் திரும்ப வருமா வராதா, இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கறது மூலமாக தமிழ்நாடு இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் பற்றியும் ட்ரீம் 11 கேஷ் கான்டெஸ்ட் இ ஸ்போர்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் மணி கேமிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலில் ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் ரெகுலேஷன்ஸ் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேஸ் டைட்டன்ட் ரூல்ஸ் ஃபார் ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸுக்கு கடுமையான ரூல்ஸை வந்து விதிச்சிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் அதே சமயம் பாதுகாப்பாகவும் செயல்படணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவதாக பார்த்தோம்னா கம்பெனிஸ் மஸ்ட் சப்மிட் மோர் டீடைல்ஸ் வென் ரெஜிஸ்டரிங். அதாவது ஒரு கேமிங் கம்பெனி இனிமேல் பதிவு செய்யும் போது பார்த்தோம்னா அந்த கேம் வந்து எப்படி வேலை செய்யுது, பிளேயர்ஸ் எப்படி பணத்தை செலுத்துறாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எப்படி அவங்களுடைய யூசர்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க, இது போன்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து கவர்மெண்ட் கிட்ட எல்லா டீடைல்ஸும் சப்மிட் பண்ணி ஆகணும். மூணாவதா பார்த்தோம்னா தே மஸ்ட் டிஸ்க்ளோஸ் இஃப் தே யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஆட்டோமேஷன். அதாவது ஒரு கம்பெனி அவங்களுடைய கேமை பதிவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், பாட்ஸ், அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர், இந்த மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட தெரிவிச்சாகணும். நாலாவதா பார்த்தோம்னா ஈச் கேம் மஸ்ட் பி கிளியர்லி கிளாசிஃபைட். ஒவ்வொரு கேமும் அது எந்த வகையை சேர்ந்தது, எந்த டிவைஸில் ப்ளே பண்ணலாம், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதா பார்த்தோம்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். கேமிங் கம்பெனி எந்தெந்த பேமெண்ட் மெத்தட்ஸை அவங்களுடைய ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சாகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் பேமெண்ட்டா இல்லை யூபிஐ இல்லை கிரிப்டோ கரன்சிலாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி ஆகணும். அதே போல் பிளேயருடைய ஐடென்டிட்டியை எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க, இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி ஆகணும். கடைசியாக அவங்களுடைய ஆப்பில் வந்து பெட்டிங் ஆர் வேஜரிங் இது வந்து இன்வால்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரூல் மூலமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கேமிங்கை இந்த ஸ்டேட்ல ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா கம்ப்ளீட்டாக பேன் அப்படிங்கும்போது அந்த ஆப்பில் வந்து பெருசாக பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கான வேலை இருக்காது. அதே சமயம் பெட்டிங் ஆர் வேஜரிங் இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிறத ஓப்பனாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா
ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்ணுறது தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரிய வருது. ஆறாவதாக பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் பெட்டர் ஃபைனான்ஷியல் ட்ராக்கிங். இப்போ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதன் மூலமாக பணம் எங்கேருந்து வருது எங்கே போகுது அப்படிங்கிறத ஈஸியாக ரெகுலேட்டர்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதே சமயம் சட்டவிரோதமாக ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, சந்தேகப்படும்படியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஏழாவதா பார்த்தோம்னா கம்பெனிஸ் மஸ்ட் ப்ரொவைட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் டு கேமிங் கம்பெனிஸ். அவங்களுடைய சர்வர் வந்து எங்கே இருக்குது, வெப் அட்ரஸ் என்ன, ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சாகணும். அதே சமயம் பிளாட்ஃபார்மை வந்து யார் நடத்துகிறாங்க, அதுக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக அரசுகிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரூல்ஸில். எட்டாவதாக வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டர்ஸ் மஸ்ட் ரெகுலர்லி ரிப்போர்ட் பிளேயர் சேஃப்டி மெஷர்ஸ். அதாவது ஒரு பிளேயருடைய பாதுகாப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ரெகுலராக கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளே டைம் லிமிட் எப்படி செயல்படுது, ஹெல்த் வார்னிங்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் விருப்பப்பட்டால் அந்த கேம்லேருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அந்த ஆப்பில் அப்படிங்கிறதையும் ரெகுலராக கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னும் அந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தோம்னா the rules also focus on protecting children. இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட பாதுகாப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து கேம் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் இப்போது 1 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கேமிங் கம்பெனிஸ் ஹேவ் ரேஸ்டு கன்சர்ன்ஸ். இந்தியன் கேமிங் கம்பெனிஸ் வந்து ஒரு குறையாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரூல்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது எங்களுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம், ரிப்போர்ட் வந்து ரெகுலராக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே மெயின்டைன் பண்ணணும், பிளேயரோட ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஆப்பை ரன் பண்ணுறதுக்கே அதிகமாக செலவாகும். அதே சமயம் ஒரு கம்பெனி வந்து லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த கம்பெனியை போலவே ஆஃப் ஷோரில் பார்த்தோம்னா ஒரு க்ளோன் ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி யூசர்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அதில் அவ்வளோக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படிங்கிறதால யூசர்ஸ் அப்படியும் மூவ் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் அதிகமாக செலவாகுது, யூசர்ஸும் இழக்கிறதால இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னிங்காக இருக்குது. இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னும் ஒரு குறையாக வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ரிமைன்ஸ் அ சேலஞ்ச். இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. இந்த விபிஎன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலமாக ஈஸியாக வந்து யூசர்ஸை வந்தடையுது. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு பெருசாக டேக்ஸ் இல்லாததால் யூசர்ஸும் வந்து அப்படி மூவ் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிற வகையில் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரூல்ஸில். கடைசியாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்ஸ் பிலீவ் ரெகுலேட்டர்ஸ் ஷுட் ப்ரையாரிட்டைஸ் ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெகுலேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ரிட்டையர்ட் தமிழ்நாடு சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் கம்பெனிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் ஈஸி, பட் அதுவே ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அதை எப்படி வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிக முக்கியத்துவம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யூசர்ஸ் எப்பெல்லாம் ஆஃப்லைன் பெட்டிங் பிளாட்ஃபார்முக்கு போவாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய ரீஜனில் இந்த ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை, அதிகமாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, குறிப்பாக வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது தான் யூசர்ஸ் வந்து ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்முக்கு போவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து முதல்ல இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த டேக்ஸை வந்து நார்மலாக வச்சாங்க அப்படிங்கும்போது யூசர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்முக்குலாம் போக மாட்டாங்க. இந்த வகையில் கவர்மெண்ட் வந்து ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்மை கட்டுப்படுத்த முடியும். அடுத்தா பார்த்தோம்னா இப்போது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை கேமிங் லாயர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். என்னதான் மே 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த லா பார்த்தீங்கன்னா செல்லுமா செல்லாதா அப்படின்ற பற்றி சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த லா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த லா, இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது எதை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிற குழப்பம் நீடிச்சுட்டே தான் இருக்குது. பீகார் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் ரூல்ஸில் செக்ஷன் 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் கொண்டு வரக்கூடிய லாவுக்கு தான் பவர் அதிகம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ லா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எவ்வளோ லா ஃபார்முலேட் பண்ணாலும் இப்போ நாங்கள் கொண்டு வரக்கூடிய லாவுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல தான் யூனியன் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் அந்த ப்ரோகோ கொண்டு வரும்போது செக்ஷன் 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இதுக்கு முன்னாடி எவ்வளோ லா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் புதுசா லா ஃபார்முலேட் பண்ணாலும், நாங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த லாவுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே தான் இருக்கு. இதுக்கான கிளியர் பாத் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இந்த ப்ரோகோக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் நடக்க போகுது. அந்த ஹியரிங் ப்ரோக்ரஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கான தீர்ப்பு, அதாவது லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த லா பார்த்தோம்னா, அந்த லா வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற தீர்ப்பு வந்தால் மட்டுமே இதுக்கான கிளியர் பாத் வந்து கிடைக்கும். அது கூடிய விரைவில் வரும்னு நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரீம் 11ல கேஷ் கான்டெஸ்ட் தமிழ்நாடுல திரும்ப வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில வச்சு பார்க்கும்போது திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஸ்டேட்டுக்கு தான் இந்த ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பீகார் கவர்மெண்ட் மாதிரி முழுசா பேன் பண்ணாம ரெகுலேட் பண்றதுக்கு தான் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில தடங்களா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரோகோக்கான தீர்ப்பு மட்டுமே. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரூட் கிளியர் ஆயிடும். இந்த ப்ரோகோக்கான தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு தீர்ப்பு வழங்கினதால, லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த லா பார்த்தோம்னா செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கலாம். செகண்ட் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா அதுவும் செல்லும், இதுவும் செல்லும். ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த லாவுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னும் தீர்ப்பு வழங்கலாம். அமெரிக்கா மரண நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி ரூல்ஸ் வந்துருக்கு. ஸோ அது போல வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த தீர்ப்பு வரும் வரை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தா வந்து பார்த்தோம்னா, லோக்சபால யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத பத்தி சில விஷயங்களுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரெகுலேட்டரி பாடியை கொண்டு வந்தாங்க யூனியன் கவர்மெண்ட். அதில் வந்து பார்த்தோம்னா, கேமிங் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேமை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்தாங்களே தவிர, அதுக்கு அடுத்த கட்டம் ப்ராசஸ்லாம் வந்து நடக்காம தான் இன்னும் இருக்கு. இது அடுத்த கட்ட ப்ராசஸ் நடந்தால் மட்டுமே எல்லா ஆப்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வர முடியும். இப்போதைக்கு ட்ரீம் 11ல மட்டும் சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே நடக்காம தான் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் என்ன பதிலளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் வந்து நாங்க கொண்டு வந்தோம். அதுக்கான பிரசிடென்ஷியல் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மே 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது அந்த லா நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமிங் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய கேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ரெகுலேட்டரி பாடி அமைச்சிருக்கோம். அதுதான் வந்து ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னும் பதிலளிச்சிருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஆன்லைன் கேமும் இந்த ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அப்ரூவ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஆன்லைன் கேம்லாம் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து OGA அவங்களே வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபர் பண்ணுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த கேட்டகரிஸ்க்கெலாம் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுவும் போக லாஸ்ட் 1 வீக்காக என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5 அன்னைக்கு ப்ரோகோக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் நடக்க போகுது. அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.